மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மக்களே, அன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்ல, இந்த சம்பவம் நடந்தது, சேட்டன் மரத்துலேருந்து எங்களை காப்பாற்றிட்டு இறந்துட்டாருன்னு. கரெக்டாக பாருங்கள், இந்த பெண்டுக்கு நல்லா கீழே உள்ள அந்த காடு தான். இப்போல்லாம் காடு ரொம்ப அழிக்கப்பட்டுருச்சு. அப்போ வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இதுக்கு நேராக கீழே தான் நடந்தது. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 4-5 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒருத்தரை கொன்று சூட்கேஸ்லாம் கொண்டாந்து போட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால். அந்த இடம்தான் மக்களே. இது வந்து செண்பகனூர் ஏரியா. பஸ்ஸு போயிடுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா இந்த பக்கமெல்லாம் நாங்கள் நடக்காத இடம் கிடையாது. சின்ன பிள்ளையில் ரொம்ப நடந்திருக்கோம். நான் சொல்வேன் இல்லையா, 12 கிலோமீட்டர். நான் உண்மை சம்பவம் எங்களோட சொத்து விஷயத்தில் நான் சொல்லியிருப்பேன். 12 கிலோமீட்டர் இல்லை, 18 கிலோமீட்டர் நடந்து போய் விறகு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். அப்போ எனக்கு கிலோமீட்டர் கணக்கு தெரியாது. இப்போ பார்த்தா அது 18 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். அந்த ரோடுக தான் இந்த ரோடெல்லாம். இப்போ வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து அங்கிட்டு உள்ள நிலங்கள். இது வந்து நம்ம கொடைக்கானல்லேருந்து பார்த்தா இந்த ஃபீல்டு ஓரளவுக்கு தெரியாது, அந்த டாப்பு தான் தெரியும். ஏன்னா இடையில இந்த கொய்யாப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து இந்த இடத்த அப்படியே மறைச்சிரும். அந்த பாறை மட்டும்தான் தெரியும், அந்த பாறையில் உள்ள வியூ தான் தெரியும். எனக்கு நேராக லெஃப்டில் இருக்குது அந்த கொய்யாப்பாறைன்ற இடம். இது வந்து ரைட்டில் இருக்குது. இதில் பாதி வியூ வந்து தெரியாது, டாப்பில் தான் தெரியும். அன்றைக்கி நான் உங்களுக்கு போய் சிட்டி வியூவிலேருந்து எடுத்து போட்டேனுடைய அந்த டாப்பு தான், இதோட டாப்பு தான் அந்த இடம். அந்த பாருங்கள், அந்த பேரி தோப்பு அதுதான் டாப்பு. நான் அதுக்கு ரெண்டுக்கும் இடையில நான் இப்போ வந்து நடந்து போய்கிட்டு இருக்கேன். என்னோடய ரிலேஷன் மகன் வீட்டுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த பக்கம் நடந்து வந்து வண்டியில் வருவோம் அடிக்கடி, ஆனால் நடந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நடந்து வரலாமே, அதுவும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ரெண்டாவது உடம்புக்கு ரொம்ப நல்லது நடக்கிறது. இந்த ரோடெல்லாம் அப்போ வந்து சும்மா ஒரு வண்டி போகும் வரும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக காலேஜி இந்த பாருங்கள் லெஃப்டில் இருக்க இதுதான் கொய்யாப்பாறைன்ற ஏரியா. இதுக்கு பின்னால் தான் பாறை பெருசாக இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். அது வந்து அந்த வியூவை அரைச்சிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டாப்பில் தான் நம்ம அன்றைக்கி நின்று அந்த பேரி தோப்புலேருந்து அந்த வியூ எடுத்தது. லேண்டு பார்க்க போகணுன்னு சொன்னேனியா, இந்த பில்டிங்கில் என் மகன் கட்டின பில்டிங்கும் இருக்குது. இது விஜிபி ஏரியா. அப்போல்லாம் வந்து இதோட மதிப்பு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வாங்க மாட்டாங்க, அக்ரி லேண்டுன்னு சொல்லி யாருமே வாங்கலை. அதையும் மீறி அவங்க வாங்கி பிளாட் போட்டாங்க. இப்போ வந்து இங்கெல்லாம் நல்ல ரேட் போகுது. ஆனால் இடமே இல்லைன்னு சொல்லப்போனால் அந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த டாப்பில் இருக்குது இடங்கள். வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு யாராவது வேணும்னா சொல்லுங்கள். இது ஃபுல்லாகவே பேரி தொப்புன்னு சொன்னேன் இல்லையா, இது ஃபுல்லாகவே நம்ம நாடாரவங்க இடம் எல்லாமே. இந்த அக்ரியை தவிர மேலே உள்ள அந்த பேரி தொப்பு ஃபுல்லாகவே வந்து எல்லாமே நாடாரோட இடங்கள் தான். பாருங்கள், விவசாயம் பண்ணியிருக்காங்க, கேரட் போட்டிருக்காங்க, பீன்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்கவே எவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேச்சுரல்னால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல். இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் பசி கூட எடுக்காதுன்னு சொன்னேன்னா அதே தான் இது. பாருங்கள், திரும்பவும் நான் அதே இடத்துல உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ லெஃப்ட்டில் இப்போது அது கீழ்ப்பக்கம் தெரிகிற ஏரியா தான் நான் சொன்ன ஏரியா. இதுக்கு கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சம்பவங்கள் நடந்த ஏரியா ஃபுல்லாக. இப்போல்லாம் காடு ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, அப்போ ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இப்போ மரமெல்லாம் வெட்டுனதுனால அவ்வளோக்கா அவங்களுக்கு வந்து அந்த இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த நடந்த வந்து ஒரு 4-5 சம்பவம் எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஓமனா கொடைக்கானலில் வந்து கொலை பண்ணிட்டு வந்து மாட்டின கதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாமே உண்மை சம்பவம் தான், எதுவுமே வந்து இது கிடையாது. என்ன பாதி தாத்தா பாட்டி சொன்னது, பாதி ரியலாக நடந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.